தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திமுகன்ற ஒரு தீய சக்தி வந்து அழிக்கப்படணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா திரும்பலாம் அவங்களாம் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா தமிழகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிலைமையில போயிட்டு அப்போது கட்டாயம் வந்து அந்த ஒரு புள்ளியில் வந்து அவர் வந்து ஒருங்கிணைஞ்சு நிற்பார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். லாஜிக்கலாக வந்து அதை பற்றி அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அது விரும்பவும் இல்லை, கவலையும் பண்ணல. வெங்காயம்ன்றது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு, பதவியில இருந்தப்பே சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இன்றைக்கும் ஏன் பதவியை கொடுக்கல ஒரு நரேட்டிவை வந்து பிஜேபி செட் பண்ணுறாங்களா? பிஜேபி செட் பண்ணல. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். என் உறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸை பார்க்குறீங்க. ஆனால் 88% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் எல்லா வீடியோக்கும் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். பட் 70,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம தாண்டிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்கள் நான் சொன்னதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் நம்மோடு இணைந்திருக்கும் பாஜகவை சேர்ந்த நிர்வாகி திரு சுமதி அவர்களை இந்த டைம்ஸ் ஆஃப் ஷோவில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. மேடம் வணக்கம். வணக்கம். ஃபஸ்ட் டைம் வரீங்க டைம்ஸ் ஆஃப் ஷோவுக்கு, ஃபஸ்ட் டைம் வரீங்க. டிபேட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நிறைய வரவேற்பு இருக்குது. உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் பலமாக போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டின் போயிடலாம் மேடம். திரு அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டாக வந்து அந்த அயன்மேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல்வேறு விமர்சனங்களும் வந்தது. ஸோ அதை பற்றி தங்களோட கருத்து என்ன? விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னாலே வைத்தறிச்சலில் பண்ணுறாங்க அப்படின்றது ஆப்வியஸாக தெரியுது. எதுக்கு விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விவஸ்தை ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கலில் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வேணும் அப்படின்றது வந்து எப்போவுமே தமிழக மக்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. படித்தவங்க அரசியலுக்கு வரணும், யங்ஸ்டர்ஸ் அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான இது வந்து எப்போவுமே தமிழக மக்கள்கிட்ட ஒரு இது இருக்கும். அதனால தான் இன்றைக்கி தமிழக மக்கள் இவ்வளோ பேர்கிட்ட வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ ஒரு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாத, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் இல்லாமல், எந்த ஒரு ஃபினான்ஷியலும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து இவ்வளோ பெரிய ரீச் தமிழக மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க அவரோட எஃபர்ட், அவரோட படிப்பு, அவரோட அறிவு, அவரோட பேச்சு, இதெல்லாம் தான். இதில் ஒரு முக்கியமான காரணமும் கூட அவரோட ஃபிட்னஸ். ஸோ எப்போவுமே ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்து வராங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்வியஸாக அவங்க வந்து அந்த ஃபிட்னஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு யங்ஸ்டர் அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, யூத் ஐக்கான் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒன்று ஸ்போர்ட்ஸில் எதுனாவது இருக்கணும், இல்லை வந்து அந்த ஃபிட்னஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கோவாவில் நடைபெற்ற அந்த அயன்மேன் 70.3 அப்படின்றது வந்து நமக்கு அதை படிக்கிறப்ப பயமாக இருந்துச்சு. 1.9 கிலோமீட்டர் வந்து ஸ்விம் பண்ணணும் கடலில், 90 கிலோமீட்டர்ஸ் வந்து அது இந்த மாதிரி ஹில்லி ரீஜனில் வந்து சைக்கிளிங்கு, அதுக்கப்புறம் திரும்ப ரன்னிங் 21 கிலோமீட்டர்ஸ்னால் இதில் ஏதாவது ஒன்றை பண்ணாலே நாக்கு தள்ளிடும். ஸோ அதில் வந்து சொல்கிறாங்க சில பேர் அதில் செய்கிறப்போ இறந்து போனவங்களாம் கூட இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ போய் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதில் போய் அவங்க பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இது தெரியும் இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி. சப்போஸ் நடுவில் எதுவும் முடியலன்னு சொல்லி எங்கேயாவது விட்ரா பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. வாச்சோ பாடுறா இவன் வந்து எப்படி பாடுறா சும்மா சீனை போட்டு அப்படின்னும் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் ஒரு வைராக்கியத்தோடு அதை எடுத்து ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் என்னன்னா அது வந்து ஹை லெவல் ஆஃப் டிசிப்ளின். அந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஷைன் ஆகவே முடியாது. அதனால தான் பாரத பிரதமர் கூட சொல்லிக்கிட்டே இருப்பார், இளைஞர்களை ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் கொண்டு வரணும். ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹெல்த் கான்ஷியஸ் வந்துடும். ஸ்போர்ட்ஸில் இருக்க பசங்க பாருங்கள், அந்த ட்ரிங்க்ஸ் இது பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா ஹெல்த் போச்சுன்னா அவனால் அதுக்கப்புறம் அதில் இது பண்ண முடியாது. அவனோட எய்ம் ஃபுல்லாக இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கணும், அடுத்து நான் ஸ்டேட் லெவலில் போகணும், ஸ்டேட் லெவல் முடிச்சுன்னா அடுத்து நான் நேஷனல் லெவலில் போகணும். ஸோ அந்த ஒரு டிசிப்ளின்குள்ளே வந்துடுவாங்க. எந்த நேரத்துக்கு தூங்கணும், இந்த நேரத்துக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும், இதை தான் சாப்பிடணும். அது ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் ஆஃப் டிசிப்ளின். ஸோ இப்போ அவர் அதை ஒரு எய்ம் பண்ணி பண்ணுறாருனா இதுக்கான எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம். சும்மாலாம் நீங்கள் போய் 2 கிலோமீட்டர்ஸ் கடலில் போய் ஸ்விம் பண்ண முடியாது. அந்த கடலோட வாட்டரோட டென்சிட்டிங்கிறதே வேறு. நம்மளால சும்மாவே நார்மலாக குளிக்கலாம் முடியாது, மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதுக்குன்னு அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு, அவர் எப்படி பிஸியாக ஓடிட்டு இருக்காருன்றதை பார்க்குறோம். ஸோ அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு எடுத்து டெடிக்கேட்டடாக தன்னோட டயத்தை கொடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போகிறாங்கன்னா
உங்களுக்கு பாராட்ட மனசுலன்னா வாயை மூடிட்டு பேசாமல் உட்காந்துக்கணும். சும்மா அதுக்கும் நீங்கள் கூவுறீங்கன்னா அப்போ அவ்வளோ வைத்தறிச்சப்படுறீங்க அண்ணாமலை அவர்களை பார்த்து. சரி, அரசியலில் பரபரப்பாக ஓடிக்கிட்டு டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தா பண்ணாலும் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாராம், டெய்லி ஒரு வந்து இது பண்ணுவாராம் அப்படி சொல்கிறீங்க. சரி, போய் தலைங்கப்பா உங்கள் பிரச்சனையை விடுங்க. நான் போயிட்டு இங்கே நான் ஹெல்த் கான்ஷியஸாக யூத்துக்கு வந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அவர் மோடிஜி அவர்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டு வராரு. இன்றைக்கி இளைஞர்களை வந்து இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்கள்லேருந்து இது பண்ணணும்னா ஃபிட் இந்தியா அப்படின்னு சொல்லி இளைஞர்களை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று போனால் அதுக்கு வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுறீங்க, கேலி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது அப்படின்றத தாண்டி இன்றைக்கி தமிழக மக்கள் எவ்வளோ பேர் அதை கொண்டாடினாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அந்த ஒரு 2-3 நாளைக்கு சோஷியல் மீடியா முழுக்க கட்சியில் இருக்கிறவங்களாம் இல்லை, சாமானிய பொதுமக்கள் அப்படியே போட்ட மணியமாக இருக்காங்க. அண்ணாமலை பாருங்க இவ்வளோ சைக்கிளிங் பண்ணியிருக்காராம், இவ்வளோ ஸ்விம் பண்ணியிருக்காராம், இவ்வளோ ஓடி இருக்காராம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை போட்டு அயன்மேன் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அவசியம்? அவங்களுக்கு என்னது திமுக ஊபிஸ் மாதிரி ஒரு போஸ்ட் போட்டால் 200 பணம் கொடுக்க போகிறாங்களா? அது ஒன்றும் கிடையாதுல்ல. எல்லாரும் இப்போ இந்த பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க இந்த சங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காசை போட்டு டேட்டாவை ரீசார்ஜ் பண்ணி அவங்க மொபைல்லேருந்து போஸ்ட் போடுறாங்க. அப்போ இவ்வளோ பேருக்கு இது இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டோவில் போகிற கூட ஆட்டோவில் போகிற கேட்குறாங்க, என்னங்க உங்கள் அண்ணாமலை எங்கேயும் கோவாவில் போய் ரன்னிங்லாம் ஓடிட்டு வந்திருக்காராம், என்னங்க பரவாயில்லைங்க ஃபிட்டாக இருக்க. ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து ஒரு கேப் டிரைவர்லேருந்து அது அந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னா அப்போ தமிழக மக்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப இது பண்ணுவாங்க. இளைஞர்கள் தங்களுக்கு ஒரு யூத் ஐக்கான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? யூத் ஐக்கான்னா காலையில் 12 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நிற்கிறவங்களை வந்து யூத் ஐக்கான் அப்படின்னு சொல்லி யாராவது எடுத்துப்பாங்களா? ஸோ யூத் ஐக்கான் அப்படின்னா அவங்க ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், வைப்ரண்ட்டாக இருக்கணும், எதுக்கும் போல்டாக குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா கேட்டகரியிலும் அண்ணாமலை அவர்கள் ஃபிட் ஆகிறதுனால தான் இவங்களுக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு பார்த்தா வைத்தறிச்சலாக இருக்குது. ஸோ அப்படியே பேரலாக பாருங்கள், இவங்க என்ன ஒரு இதை பில்டப் கிரியேட் பண்ணுறாங்கன்னா பிஜேபிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளெல்லாம் வந்து அடிச்சுக்கிறாங்க அப்படி இப்படின்னு. நீங்கள் பாருங்கள், மோடி ஐயா வந்து அண்ணாமலை அவர்களை பாராட்டி இது பண்ணுறாரு. நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்களை பாராட்டி அந்த போஸ்ட் போட்டிருக்காரு. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, அவர் வந்து இந்த மாதிரி எங்களோட இதுலேருந்து போய் அவர் பண்ணியிருக்காரு, உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியான தருணம், எல்லா தலைவர்களும் பாராட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து உங்களுக்கு வைத்தறிச்சலை வந்து உட்காந்துக்கிட்டு அவர் வந்து இது பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ தமிழக மக்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். அவர் அரசியல் சார்ந்து ஒரு கருத்து வைக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் எதிர்கருத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது அரசியல். அவருக்கு என்ன பண்ணாலும் தும்முனாலும் இருமுனாலும் அவர் நான் ஒரு சினிமாவுக்கு போனாலும் அவரை நான் கொள்ள சொல்லுவேன், அவர் எதனா ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் நான் அது பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அது முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட, அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சிங்கிறத தாண்டி ஒரு தனி மனித வெறுப்புக்குள்ளே போயிட்டீங்க. ஐயோ அண்ணாமலைனாவே அலர்ஜிடா, எனக்கு தூக்கத்தில் அந்த பேரை சொன்னால் கூட நான் எந்திரிச்சு கரைமுறைன்னு கத்துவேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் ஆள் மனசில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவரால் அப்படின்றது வந்து அப்பட்டமாக தெரியுது. அவ்வளோதான். இதற்கு முன்னாடி, அதாவது இந்த கட்சி பிஜேபிக்கு வரதுக்கு முன்னாடி மேடம், அவர் ஒரு கேப் எடுத்துகிட்டு ஹிமாலயாஸ் போனதாகவும் அப்புறம் இந்த விபாசனா மெடிடேஷன் போனதாகவும்லாம் அவர் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் இந்த அயன்மேன் 70.3க்கு பிறகு அவரோட அரசியல் மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மேபி அரசியல் மூவ் அவர் என்னங்க, அவர் பாஜகவில் தான் இருக்காரு. நீங்கள் என்ன அரசியல் மூவ்னா அவர் என்ன இது பண்ண போகிறாரு? அவர் பாஜகவில் இருக்காரு. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இதுக்கான ஃபேஸ் இது ஒரு ஷார்ட் ஃபேஸ் இது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு தொண்டனாக நான் பயணிக்கிறேன், கட்சி தலைமை என்ன சொல்லுதோ நான் செய்வேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வரணும், அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்வோம் அப்படின்றதெல்லாம் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இல்லை, அரசியல் மூவ்ன்றது நான் கேள்வியை முடிக்கல. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மேடம், அரசியல் மூவ் எப்படி சொல்கிறேன்னா, அவர் வந்து ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் ஃபுல் ஸ்டாப் போடாமல் ஒரு கமா போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து காத்திருக்கிறேன், நல்லது நடக்கும்னு நம்புகிறேன், நான் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் நம்பி தான் வந்தேன், அவங்க நல்லது நினைப்பாங்க நம்புகிறேன் அப்படின்னா எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம ஜோசியம் சொல்ல வராங்க இல்லையா. பட் அதனால இஸ் மேக்கிங் ஹிம்செல்ஃப் ஃபிட் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி, எது வேணால் நம்ம எதிர்கொள்ளணும், மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் சொல்லிட்டு. அப்படி நீங்களே சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஆருடம் சொல்கிறது இல்லை, ஜாதகம் பார்க்குறது இல்லை. ஸோ நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, நம்மளோட மீட்டிங்க்கு வரப்பையும் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, மேலிடம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும், கட்சி தலைமைக்காக நம்ம அந்த தலைமையின் ஆணைக்கு என்னவோ அது கட்டுப்பட்டு நம்ம வேலை செய்யணும் அப்படின்றது தான் அவர் வந்து தெளிவாக எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ பியாண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்த்தா பாலிடிக்ஸ்க்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. ஆன்மீகத்தோடு நின்றுலாமல் அதுக்கூட அடுத்த கட்டம் அவர் வந்து அந்த தியானம் போகிறது, ஹிமாச்சல் போனது, அப்புறம் அந்த ஹில்ஸ் போனது, அதுக்கப்புறம் இந்த விபாச்சனா அந்த இதில் அவர் வந்து பேசியிருக்காரு. அது ஒரு 5 days ஆஃப் அந்த அமைதியாக இருக்கிறப்போ வந்து அந்த எந்த லெவல் ஆஃப் ஒரு எக்ஸ்ட்ரெஸ் எப்படி வந்தது அதெல்லாம் கேட்குறப்பே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் இந்த வயசில் இவர் இதெல்லாம் வந்து இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அப்படின்னா. அதே போல் நீங்கள் நிறைய இடங்களில் பாருங்கள், அவர் அந்த ஆன்மீகம் சார்ந்து அரசியலே சம்மந்தம் இல்லாமல் ஆன்மீகம் சார்ந்து அவர் பேசியிருப்பார். அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாலுமே நமக்குலாம் என்னது இது இந்த வயசில் பேசுகிற, அவர் ஒரு 65-70 வயசில் இருக்கவங்க பேசுகிற அளவுக்கான ஒரு டீப்பான ஒரு புரிதலோட ஒரு மெச்சூர்டாக அவருக்குள்ளே வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள்னாவே அப்படின்னா எந்த டாப்பிக்கை தொட்டாலுமே அப்படியே அதில் வந்து ஒரு ஃப்ளூயண்ட்டாக அதில் ஒரு ஆழ்ந்த புரிதலோடு பேசக்கூடியவர். அதில் ஆன்மீகமும் வந்து ஒதுக்குதல் கிடையாது. நான் அறிவியலும் பேசுவேன், நான் வந்து குவாண்டம் சயின்ஸும் பேசுவேன், அதே போல் சிப் டெக்னாலஜி என்னன்றதை நான் பேசுவேன்,
கிரிப்டோ கரன்சினா என்னென்னு பேசுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இளைஞர்களுக்கு அண்ணாமலையரோட ஸ்பீச் மூலயமா நிறைய விஷயங்கள் பேசியிருந்திருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, ஆன்மீகமும் தியானமும் இதையும் நிறைய மக்கள்கிட்ட வர அந்த கலாட்டா அதில் பேசினப்போ நிறைய பேர் வந்து இந்த விபாச்சனா என்னென்ன சர்ச் பண்ணி நிறைய பேர் என்கிட்டே வந்து கேட்பாங்க, அக்கா அது என்னக்கா தலைவர் வந்து விபாச்சனான்னு போனார், அது என்னக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான இதுலேயும் வந்து அந்த தமிழக இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள். ஸோ அப்போது அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஏன் சொல்லியிருக்காருன்றது அவருக்கு தான் தெரியும். அது அவருக்கு தான். அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த திமுகன்ற ஒரு தீய சக்தி வந்து அழிக்கப்படணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா திரும்பலாம் அவங்களாம் வந்தாங்க அப்படின்னாங்கன்னா தமிழகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிலைமையில போயிட்டுருக்கு. அப்போது கட்டாயம் வந்து அந்த ஒரு புள்ளியில் வந்து அவர் வந்து ஒருங்கிணைஞ்சு நிற்பார் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செய்வாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவரோட அனுபவம் அவரோடதுங்கிறதெல்லாம் வேறு லெவல், அவரோட புரிதல் அது. ஆனால் நம்மளும் ஆஸ் யூஷுவல் ஒரு சாதாரண தொண்டர்களாக ஒரு மக்களாக நம்மளும் ஆர்வமாக பார்த்துட்டு தான் இருக்கோம் என்ன செய்ய போகிறாங்க, என்ன நடக்குது. அடுத்தபடியாக ஒரு பாயிண்ட்ல நானுமே என்னோட சேனலில் வந்து ஏன் அண்ணாமலை அவர்களுக்கு பதவி கொடுக்கல இப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் பேசினோம். ஏன் இன்னும் கொடுக்காம இருக்காங்க? பிகாஸ் அப்போ ஒரு ஹைப் கொடுத்துட்டே இருந்தாங்க, அவருக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கொடுக்க போகிறாங்க அந்த மாதிரி, அதுக்கப்புறம் நான் பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க நேஷ்னல் லெவலில், இந்த மாதிரி பேச்சுகள் வந்தனால நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நபர்களிடம் வந்து இன்டர்வியூஸ் எடுத்தோம். பட் டு எக்ஸ்ட்ரீம் வந்து ஐ மேட் அ அண்டர்ஸ்டாண்டிங் தட் லாஜிக்கலாக வந்து அதை பற்றி அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அது விரும்பவும் இல்லை, கவலையும் படல. வெங்காயம்ன்றது அப்படின்றத சொல்லியிருக்காரு, பதவியிலேருந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இன்றைக்கும் ஏன் பதவியை கொடுக்கல ஒரு நரேட்டிவை வந்து பிஜேபி செட் பண்ணுறாங்களா? பிஜேபி செட் பண்ணல, பிஜேபியில் இருக்கவங்க கேட்கல, பிஜேபிக்கு வெளியில் இருக்கவங்க அந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதிரில் இருக்கிறவங்களோட கட்சிக்குள்ளேயும் சரி, கட்சியில் இருக்க தொண்டர்களுக்குள்ள உளவியல் ரீதியாகவும் சரி, என்னெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமோ அதை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த நயினா நாகேந்திரனை நான் வந்து மாநில தலைவராக போட்டப்போ மிகப்பெரிய அளவில் விமர்சனத்தை வச்சவங்க வந்து திமுகவில் இருக்கணும், திமுக கூட்டணியில் இருக்கவங்க தான். பாருங்க அண்ணாமலை இப்படிலாம் பண்ணார். ஸோ அவர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்க என்னென்னலாம் பேசுறீங்கன்னு பார்த்தோம். இப்போ நான் எவ்வளோ வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே பாசமும் பற்றும் மரியாதையும் வந்துருச்சா? அப்போ பாருங்க அவர் இது பண்ணிட்டாங்க எப்படின்னா இதை வந்து இந்த பாஜக தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே தான், அவருக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. அவர் போட்ட உழைப்பு, அவரோட நேரம், அந்த இதெல்லாம் வந்து நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் அந்த உழைப்பை வந்து போட்டிருக்கிறாருங்க. ஸோ அப்போ கட்சி தலைமை நமக்கு இந்த கட்சி மேலே எவ்வளோ இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட இதுதான், தன்னோட வாழ்க்கையை வந்து இதுக்காக அர்ப்பணிச்சு இருக்கிறவங்க அவங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் இங்கே கரெக்டான நேரத்தில் எப்படி அவரை வந்து கரெக்டாக இது பண்ணிக்கணும். அப்படி அவர் இல்லை அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்றது எல்லாமே கட்சி தலைமைக்கு தெரியும். நம்மளாம் இன்றைக்கெலாம் வந்து இன்றைக்கி தான் ஏபிசிடி நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம், அங்கே பிஎஸ்டி முடித்தவங்கலாம் இருக்கிறாங்க கட்சியில். ஸோ அப்போ கட்சி தலைமை கரெக்டான அதை பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம அதை விட்டுட்டு நம்மளோட வேலைகள் நமக்கு என்ன பணிகள் கொடுக்குறாங்களோ அதை செய்யணும் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒவ்வொரு பாஜக தொண்டனோட மனசாக தான் இருக்குது. அவங்க அதை செஞ்சு நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் எதிரணியிலேருந்து அவங்க கூவிட்டு இருக்காங்க, எல்லாம் எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எவ்ரிதிங் இஸ் கோயிங் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை. குழப்பம்னு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு உங்கள்கிட்ட தோணுது. எஸ்ஐஆர் பற்றி பயங்கர தெளிவாக வந்து ஒரு மாண்புமிகு பெண்களின் காவலர் தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த தெளிவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், நான் எப்போவுமே நிறைய இடத்துல பேசியிருக்கேன், முதல்வருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க பிஜேபிக்காரங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா பல நேரத்தில் அவரை வந்து ஒழட்டி விட்டுறாங்க. ஸோ அதே போல் தான் அந்த பேசுகிற கண்டென்ட் எல்லாமே அவருக்கு வந்து அகென்ஸ்டாக போகுது. அது அவருக்கு புரியுதா என்னன்றது தெரியல. இந்த ஒரு ஃபார்மை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஃபார்மை வச்சு கேள்வி கேட்குறதெல்லாம் இவருக்கு கீழே இருக்க ஏதாவது யூடியூபர்ஸை வச்சு ஒரு 10 பேரை வச்சு போகணும். இது வந்து முதல்வர் பண்ணுற வேலை கிடையாது. நீங்கள் உங்கள் மாநிலத்தில் அது எஸ்ஐஆர் வந்துருச்சு, இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தேர்தல் கமிஷனில் போய் நீங்கள் டைரெக்டாக கேள்வி கேட்கலாம்ல உங்கள் டீமை வச்சு. ஏங்க இவ்வளோ குளறுபடியாக நீங்கள் வந்து இந்த ஃபார்ம்ஸில் அது இருக்குது, இந்த ஃபார்ம்ஸ் என்ன நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம்ல, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பயிற்சி முகாம் வைக்கிறது, அதை விட்டுட்டு நீங்கள் உட்காந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டு இதில் மேலே இருக்குது, இதில் 2ல் 1 கேள்வி கேட்டிருக்கீங்க, 3ல் 1 கேள்வி கேட்டிருக்கீங்க, உறவின் முறைன்னு போட்டிருக்கீங்க, அது அம்மாவா அப்பாவா தாத்தாவா பாட்டியா அப்பாடா இதெல்லாம் கேட்குறீங்க. இதில் யாராக இருந்தாலும் உறவின் முறை தானே. அப்பா வேற அம்மா வேற தாத்தா பாட்டி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா யாரை போட்டாலும் உறவின் முறைன்னா என்ன? இவங்க எல்லாமே. அடுத்து அதுக்கு கீழே 2, 3 இருக்குது. அந்த 2ல் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏற்கனவே வாக்காளர் ரேட்டில் இருந்துச்சுன்னா இங்கிட்ட ஃபில் பண்ணுங்கள், இல்லை அந்த டைமில் உங்கள்கிட்ட இல்லை இனிமேல் தான் நீங்கள் அந்த இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதில் ஃபில் பண்ணுங்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 2 ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 3 ஃபில் பண்ண தேவையில்லை, 3 ஃபில் பண்ணிங்கன்னா 2 ஃபில் பண்ண தேவையில்லை. இது இவ்வளோ சிம்பிள். ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, 2லேயும் இங்கே இதை கேட்டிருக்கீங்க, 3லேயும் அதை கேட்டிருக்கீங்களே அப்படின்னு முதல்வர் கேட்குறாரு. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அப்பட்டமாக ஊருக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிறீங்க, எப்போ இவ்வளோ தான்ப்பா என்னோட புரிதல்
அப்படின்றத நீங்களே அப்பட்டமாக உங்களை காட்டி கொடுத்துக்கிறீங்க. சில பேர் இந்த சாணக்கிய நீதிலாம் சொல்லுவாங்கல்ல, உனக்கு விஷயம் தெரியலன்னா நீ அமைதியாவது இருந்துரு, பேசி முட்டாள்னு உன்னை காமிச்சுக்காத அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாணக்கிய நீதியில். அது இன்னைக்கு முதல்வர் பண்ணிட்டு இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்குது. யாரும் முதல்வரை பின்னாடிலேருந்து தப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அப்படின்றது இருக்குது. அடுத்ததுலேயே அவர் சொல்கிறார், மாநில அரசுகள் வந்து மாநில அரசு அதிகாரிகள் தான் வந்து இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த ஒர்க்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு நேரடி கட்டுப்பாட்டில் போயிடுவாங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சம்பளம் யார் கொடுக்குறா? நீங்கள் தானே கொடுப்பீங்க. இந்த வேலை என்ன ஒரு மாதம் நடக்குமா? அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் யார்கிட்ட வேலை செய்யணும்? அரசு அதிகாரிகளுக்கு அந்த புரிதல் கூடவா இருக்காது? இதையும் தாண்டி நீங்கள் தமிழக அரசு அதிகாரிகளை வந்து கேவலப்படுத்துறீங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி போய் இருக்கிற ஒருத்தனை இல்லைன்னு போட்டு, இல்லாத ஒருத்தனை இருக்குன்னு போட்டு, உயிரோடு இருக்கவனை செத்துட்டான்னு போட்டு இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஒருவேளை அடுத்த ஆட்சி அவங்க இருக்காதுன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலுங்க நீங்கள் ஒரு விஷயம் செயல்படணும். ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, வீட்டுக்கு போகணும், ஃபார்மை கொடுக்கணும், அவன் ஃபில் பண்ணி கொடுக்குற டேட்டா வாங்கி கொடுக்க போகிறாங்க. இதில் எந்த அதிகாரியாவது அவரே உட்காந்து யாராவது பேரை இஷ்டத்துக்கு எழுதி அவங்களாம் ஃபில் பண்ணி கொடுத்துட முடியுமா? அதில் எவ்வளோ ப்ரூஃப் கேட்குறாங்க, ஃபோட்டோ கேட்குறாங்க, இதில் எவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் அதையும் சொல்கிறார், ஃபோட்டோ கேட்குறாங்க, ஃபோட்டோ ஓட்டினா என்ன வரும்? என்னங்க அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, ஏற்கனவே ஓட்டர் ஐடியில் இருக்க ஃபோட்டோ உனக்கு ஓகேன்னா விட்டுரு, இல்லை உனக்கு வேறு ஃபோட்டோ மட்டும்னா ஒரு ஃபோட்டோ கொடு, அது வரும். நான் புதுசாக ஒரு ஃபோட்டோ கொடுத்தேன்னா அந்த ஃபோட்டோ இப்போ இருக்க ஓட்டர் ஐடியில் வரும். நான் கொடுக்கலன்னா முடி வந்து நம்ம தலையில முடி புதுசா ஒரு விக்கு வச்சிருக்கீங்க, விக்கு வச்ச போட்டோ எனக்கு வேணும்னா நீங்க கொடுக்கலாம். நீங்க கொடுக்கலன்னா விக்கு இல்லாம நீங்க வழுக்கையா இருக்க போட்டோவே வரப்போகுது. இது இவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு புரியுது இல்ல? முதல்வர் கேள்வி கேட்பாரா, போட்டோ கொடுத்தா என்ன வரும், போட்டோ கொடுக்கலன்னா என்ன வரும் அப்படின்னு கேக்குது. அப்போ என்ன நீங்க என்ன புரிதலோட ஒரு பேசுறீங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆட்சியவே நீங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கீழே இருக்க அரசு அதிகாரிகளும் உங்க கண்ட்ரோல்ல இல்லையா? உங்க தமிழக அரசு அதிகாரிகளை வச்சு ஒரு இது நடக்குது. அப்போ உங்களோட கண்ட்ரோலில் உங்கள் அதிகாரிகள்லாம் இல்லையா? நீங்களே தான் ஏடிஎம்கே ஆட்சியில் என்ன சொன்னீங்க, ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து ஆளும் அரசுக்கு ஆதரவாக காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் செயல்படுகிறார்கள். பேசின வாய் தானே இந்த வாய். அது எப்படி இந்த வாய் எதிர்கட்சியாக இருந்தால் வேறு மாதிரி பேசுது, ஆளுங்கட்சியாக இருந்தால் வேறு மாதிரி பேசுது. எதிர்கட்சியாக இருந்தால் வாயை திறந்தா சிபிஐக்கு போகணுங்கிறது. அதுக்கப்புறம் என்னன்றீங்க, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு போய் கவர்னர்கிட்ட ஓடி போய் உட்காந்துக்கிறது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எல்லாம் பண்ணுறது. ஆளுங்கட்சியான என்ன சொல்கிறீங்க, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைங்கிறீங்க. அப்போ ஏன் எதிர்கட்சியாக இருக்கப்ப ஏன் அவனே ஒரு டம்மி பையன் அவன்கிட்ட போய் ஏன்டா கொடுக்குறது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அப்புறம் வந்து முதல்வர் மோடி அவர்கள் பேசிட்டாராம், ஐயோ பீகாரில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து திமுக காரங்க துன்புறுத்துறாங்க அப்படின்னு. திமுக காரங்க துன்புறுத்துறாங்க தானே சொன்னார். ஐயோ பாருங்க தமிழக மக்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. எப்படி அப்போ திமுக காரங்களே தமிழர்களா? யார் சொன்னா உங்களுக்கு? அப்போது எப்படி இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதில் வேற ரொம்ப பெருமையாக அவங்க சொல்லிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து பீகாரிகள் எல்லாரும் கஷ்டப்படுற ஒரே ஒரு பீகாரி கவர்னர் தான், அவரை தான் நாங்கள் துன்பப்படுத்துகிறோம். நாங்கள் திருப்பி சொல்கிறோம், தமிழ்நாட்டில் பீகாரிகள் மட்டும் கஷ்டப்படல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே இந்த திமுகவினரை துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதில் நீங்கள் என்ன பீகாரிகளை மட்டும் சொல்கிறீங்க? எங்கே திரும்பினாலும் ஒரு கொலை வெட்டு குத்து, பெண்களோட பாலியல் இது, கஞ்சா கடத்துறது, இதில் எல்லாத்துலேயும் யார் இருக்கான்? திமுக காரங்க தான் இருக்காங்க. இந்த திமுக கோஷ்டியால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே அவஸ்தைப்பட்டு உட்காந்துருக்கிறோம். அந்த பீகார் மக்களோட சேர்த்து எங்களையும் சேர்த்துக்கோங்க மோடியான்னு சொன்னோம். நாங்கள் ஒட்டுமொத்த எல்லாருமே தான் இங்கே துன்பப்படுத்திட்டு உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு புரிதலும் இல்லை. இந்த எஸ்ஆர் வேலை ஆரம்பிச்சிருச்சு பணி. இப்போ நீங்கள் ஒரு தமிழக முதல்வராக இருக்கீங்க, அப்போ நீங்கள் இங்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறீங்க, மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுறீங்க. அப்போ வீடு வேடி வந்து வேலை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நீங்கள் ஒரு முதல்வராக நீங்கள் என்னங்க பண்ணணும்? எப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மையாக நீங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. இதில் என்ன ஒரு குளறுபடியாகி நிறைய பேர் விடுபட்டு போனாங்கன்னா, இல்லை மக்கள் அச்சமானாங்கன்னா, உங்கள் ஆட்சியின் கீழே ஒரு மக்கள் வந்து எதை எடுத்தாலும் ஒரு அச்சத்துலையும் பீதியிலையுமே இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு முதல்வரோட வேலையா? ஒரு சிஏன்னு கொண்டு வந்து ஐயோ அவ்வளோதான் இங்கே இஸ்லாமெல்லாம் வெளியே துரத்திடுவாங்கன்றீங்க. நீட்டுன்னு கொண்டு வந்து ஐயோ அவ்வளோதான் யாருமே டாக்டர் ஆக முடியாது அப்படின்றீங்க. புதிய கல்விகள் கொண்டு வந்து ஐயோ அவ்வளோதான் ஸ்கூலுக்கு யாருமே போக முடியாதுன்றீங்க. அப்போ என்ன தான் பண்ணலான் இருக்கீங்க? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்தாலுமே அதே பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவன் அதுக்கான ஃபண்டை வாங்கி அதை பண்ணிட்டு இருக்காங்க, அதே இண்டி கூட்டணியில் இருக்கவங்க. அப்போ எப்படி நீங்கள் அறிவாளியா இல்லை அவங்க அறிவாளியா? அப்போ யார் முட்டாள் இதில்? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள், அவங்களும் முட்டாளாக்கிட்டு உட்காந்துருக்கீங்க, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். முதல்வர் பேசின அந்த வீடியோலேயே வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்னா, நீ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீ எப்போ சொன்னியோ அப்போ இது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ அதை பற்றி தங்களுடைய கருத்து. மக்களுக்கு அந்த புரிதல் வந்துருச்சுங்க. எப்போவுமே நம்ம இப்போ எப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருதுன்னா, திமுக குய்யோ முறையோன்னு கத்துதுன்னா அதனால மக்களுக்கு பலன் இருக்குன்னு அர்த்தம், திமுகவுக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். திமுக ஒன்று வரவேற்குது அப்படின்னா அதனால திமுகவில் இருக்கிறவங்களுக்கு ஆதாயம்னு அர்த்தம், மக்களுக்கு அதனால பிரச்சனைன்னு அர்த்தம். இவ்வளோ சிம்பிள். நீங்கள் ஒரு ஸ்கீம் ஒன்று வருது அப்படின்னாலே பிளைண்டாக சொல்லிடலாம். நம்ம போய் அதை நம்ம படித்து இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் என்ன வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். திமுக இது வரக்கூடாதுன்னு கூறாங்க அப்படின்னால அப்பா இது உண்மையாலுமே நல்ல திட்டமாக ரெண்டத்துக்கு போடுதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு கண்ணை மூடிக்கிட்டு
எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வெறுப்பையும் ஒரு பிரிவினைவாதத்தையும் ஒரு துவேஷத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போக முடியுமோ அது வந்து ரொம்ப கிளியராக வந்து திமுக பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னென்னா இவங்க என்ன தாத்தா காலத்து திமுகவே இருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப வேதனையான விஷயம். இன்றைக்கி இருக்க இளைஞர்களாக அந்த ஜென்சிங்கிறாங்க, அவன் கூகுளில் தட்டி தெரிஞ்சுட்டு போயிடுறான் நீ சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன எங்கள் தாத்தாவையும் அப்பாவையும் ஏமாத்தின மாதிரியே காமராஜரை வந்து பாரியா அவர் ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறார் கோடி கோடியா, அவர் பாருங்க சோலையில் வாழும் சோசியலிஸ்ட் அபிதா அப்படிலாம் சொன்னீங்கன்னா இன்றைக்கி அவன் தட்டி பார்த்துருவான் காமராஜரோட சொத்து மதிப்பு என்ன, அந்த வீடு வாடகை வீடா இல்லை யார் அவருக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இன்றைக்கி உங்களால் இன்றைக்கி இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ணவே தெரியல. இன்றைக்கி திமுகவில் அதனால தான் இளைஞர்கள் கிடையாது. திமுகலாம் பாருங்கள் எல்லாம் 40 வயசு 50 வயசு அதிகபட்சம் 50 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிடையாது. எல்லாம் வயசானவங்க முதியோர்ல மாதிரி நடத்திட்டு இருக்காங்க திமுகவில். அடுத்த ஜென்ரேஷன் நாங்கள் எங்கே போகிறாங்க திமுகவுக்கு? அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவின் மாநில தலைவராக இருந்த பொழுது பயங்கர பரபரப்பாக ஆடுகளமே வந்து பயங்கர சூடாக இருந்தது. பரபரப்பான ப்ரெஸ் மீட்டு, குற்றச்சாட்டுகள், டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக கண்டினியூஸாக அவர் வச்ச அலிகேஷன்ஸ் அது எல்லாமே வந்து தமிழக மக்கள் மிஸ் பண்ணுறாங்க. பாஜக நிர்வாகிகள் மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை, அதை வரப்போய் நயனாரன் அவர்கள் வந்து தெளிவுபட சொல்லிட்டாரு. அவர் வந்து புயல், நான் வந்து தென்றல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் அப்படின்றது ஒன்று இருக்கும். அண்ணாமலை அவர்களோட இது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபெரோஷியஸாக எழுந்திரிக்கவே விடாது. அந்த வீடியோ கேம்லாம் நம்ம விளாடுவோம்ல, அந்த டார்கெட்டை வந்து எந்திரிக்கவே விடக்கூடாது, அடிச்சு காலி பண்ணி அதோட பவரை காலி பண்ணால் அது காலி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டாக இருந்தது. ஸோ அப்போ எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி இந்த மனுஷன் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு, எதுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறாரு, அவர் எப்படியுமே லாக் பண்ண முடியலையன்ற அளவுக்குலாம் எல்லாருமே நாங்கள் எதிர்க்கட்சியில் இருந்த எல்லாமே. நயனா நாகேந்திரன் அண்ணாவோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே அரசியலுக்குனா அவர் ஒரு மூத்த ஒரு இதாக ஒரு ரொம்ப பண்பானவராக அவரோட ஸ்டைல் வேறு, அவர் ரொம்ப பொறுமையாக அவர் தெளிவாக சொல்லிட்டார். வந்து அந்த மாதிரியான ஃபெரோஷியஸ் அப்படிலாம் வராது, நம்ம கேட்கற வேண்டிய விதத்துக்கு கேட்டதை கேட்போம். அதே போல தினமும் அவர் இது எழுப்பி குரல் ரொம்ப சிறப்பா பண்றாரு. பாஜக பூத் லெவல்ல நம்ம வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்றதாகட்டும் எல்லாரையுமே டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாரு. மிஸ் பண்றீங்களான்னு நான் சுமதி மேடம் ஆப்வியஸா தமிழக மக்களே வந்து இதை மிஸ் பண்றாங்க. தலைவரும் அப்பப்போ ப்ரெஸ் மீட்லாம் அதுக்கு கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. இப்போ கூட அந்த ஒரு மீடியாவில் இருக்கவங்க வந்து போய் அவர்கிட்ட வந்து வாய்ப்பு நல்லா சமத்தியாக கொடுத்தாரு. ஸோ எப்போவுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எந்த சேனலை எடுத்தாலும் சரி, யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருந்தாலும் சரி, அதை பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு எல்லோரும் போவாங்க. அந்தளவுக்கு வந்து அவரோட பேச்சு அப்படின்றது வந்து அந்த புள்ளி விவரங்களாகட்டும், அந்த ஒரு நக்கலாக ஒரு அந்த கோயம்புத்தூர் ஸ்டைலில் ஒரு கொங்கு ஸ்டைலில் ஒரு அவங்கள ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு நக்கல் அடித்து ஒரு அடி கேட்க முடியாது சார், செம்மையாக ஒரு நச்சுன்னு ஒரு அடி கொடுக்குறது, அதெல்லாம் மன்னிப்புக்கு இதெல்லாம் அதுங்கிறது. அதுக்கப்புறம் என்ன சேனல் இருந்தீங்கன்னா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா கூப்பிட்டு அவங்கள தான் நான் முதல்ல கூப்பிடுவேன் வாங்கினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பிக்க சொன்னால் முதல்ல உங்களை தானே கூப்பிடுவேன், நீங்களாம் வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இது பண்ணுறதாகட்டும், எதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டாலும் சரி, அப்படியே புள்ளி வருது அவருக்கு பட்டுன்னு பதில் சொல்கிறதாகட்டும், மக்களே இப்போ எதிர்பார்ப்பாங்க. ஐயோ திமுக இது மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க, அப்போ அண்ணாமலை என்ன பேசுகிறாருன்னு பாரு, கரெக்டாக அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து அந்த கேப்பே விடாமல் அதை ஃபில் பண்ணுறது அப்படின்றது வந்து அண்ணாமலை அவர்களோட ஸ்டைலு. அது ஆனால் இப்போ அது மிஸ் பண்ணுற அளவுக்குலாம் கிடையாது. இப்போ அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு, தினம்தோறும் அந்த நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவர் மாநில தலைவராக இருந்தார், அதனால கண்டிப்பாக எல்லாரும் பல்வேறு விஷயங்களை நம்மோட பகிர்ந்து நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் மேடம். நன்றி, வணக்கம். நன்றி.